ஹலோ, யாரு? யாரா? நான் வான்மதி பேசுறேன். இப்போ இந்த நேரத்தில் எதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? எனக்கு உன் ஆளுங்க தேவைப்படுறாங்க. நான் சொல்ற இடத்துக்கு அனுப்பி வை. இந்த நேரத்துலையா? ஆமா. என்ன விஷயம்? என்ன ஏதுங்கிற விளக்கம்லாம் இப்போ உனக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நம்பிக்கை இருந்தா ஆள் அனுப்பு. இல்லைன்னா நான் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன். சரி சரி, அனுப்புகிறேன். எங்கே அனுப்பணும்னு லொக்கேஷன் அனுப்பு. ஆ, அனுப்புறேன். என் அப்பன் சொன்ன ஒரே காரணத்துக்காக இவெல்லாம் என்ன சொன்னாலும் ஆடணுன்றது என் தலை எழுத்து. என்ன பண்ணி தொலைகிறது? நேத்துல இருந்து போன் போக மாட்டேங்குது. எங்க தான் இருக்காரு? என்ன பண்றாருன்னு தெரியலையே. வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நான் கிளம்புறேம்மா. எப்படி போவீங்க நீங்க? என் வீடு பக்கத்துல தான். நான் எப்படியாவது போயிடுறேன். இனிமே என்னால இங்க இருக்க முடியாதுமா. சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. உங்க எல்லாருக்கும் எப்படி தேங்க் பண்றதுன்னே தெரியல. ரியலி தேங்க்யூ. என்ன வருண்? என்னடா இது? ஏய், எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏய் தம்பி, நாங்க எல்லாரும் ஒண்ணு இங்க வந்து சும்மா வேலை பார்த்து கொடுக்கல. எல்லாருக்கும் ஒரு சார்ஜ் இருக்கு. பர்சனுக்கு நீ ஒரு 10,000 சம்பளம் கொடுக்கணும். மொத்தம் நாங்க 1 2 3 4 5 6 7 8 9 பேர் இருக்கோம். இன்னைக்கு டே ஷிஃப்ட் அப்புறம் நைட் ஷிஃப்ட்டும் இருக்கிறதுனால டபுள். ஓ, அப்புறம் உன்னோட கடைக்கு லெஜண்ட் அண்ணாமலை, வெங்கடேசன், சுந்தர்ராஜன், லீலாவதி மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் தச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. ஏதோ நீ அண்ணாமலை குடும்பத்துல பிறந்ததால உனக்கு இது ஒரு போனஸ் மாதிரி வச்சுக்கோ. எல்லாருக்கும் நீ இப்படி ஒரு பேமெண்ட் கொடுத்தாதான் காலையில உன்னை பிசினஸே பண்ண விடுவோம். இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏண்டா டேய், உன்னோட தேங்க்ஸ் எதிர்பார்த்தா நாங்க இதெல்லாம் பண்ணோம். நீ கேட்ட, நாங்க செஞ்சோம். அவ்வளவுதான். அக்கா, சாரிக்கா, உங்களை மட்டும் இருக்க சொல்லிட்டேன். அதனால என்னம்மா, நாங்க வேலைக்கு தானே வந்திருக்கோம். இல்லக்கா, இருந்தாலும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. டீ குடிச்சு தூக்கம்லாம் போயிடுச்சுமா. நீ அதெல்லாம் கவலைப்படாத. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுமா. அக்கா, கடை முழுக்க பெருக்கி மாப் போட்டுடலாம். அப்புறம் கடைசியா வாசலை பெருக்கி கோலம் போட்டுடலாம். அது வரைக்கும் அந்த மூடின ஷட்டர் மூடியே இருக்கட்டும்க்கா. சரிம்மா. மீனா, நீ அப்படி இருந்து பெருக்கிட்டே வா, நான் மாப் போடுறேன். சரிக்கா. அக்கா, நானும் சேர்ந்து பெருக்கிறேன். அப்பதானக்கா சீக்கிரமா முடிக்க முடியும். அதெல்லாம் வேணாம்மா, நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோம். இல்ல இல்ல, நானும் பண்றேன். வாங்க. யாருமா உள்ள? ஐயோ, என்னக்கா? ஏய், சட்டற தோறுங்க. வருண் அண்ணா, உடனே நீங்க போலீஸை கூட்டிட்டு நம்ம கடைக்கு வந்துருங்க. ஏய் வருண், என்னாச்சு? நான் சொல்றேன், நீங்க கூட்டிட்டு வாங்க. இதுக்கு இவன் போலீஸை கூட்டிட்டு வர சொல்றான். ஐயோ அம்மா, அக்கா, ரவுடிங்க ஷட்டர் உடைச்சிட்டு இருக்காங்கம்மா. இப்ப என்னம்மா பண்ண போறோம்? அக்கா, அந்த கலர் கோலமாவ ஆளுக்கு 2 டப்பா எடுத்துக்கலாம். வருண் இங்க வரதுக்குள்ள அந்த ரவுடிங்க உள்ள வந்துட்டாங்கன்னா சட்டுன்னு அவங்க முகத்துல அடிச்சிடலாம். சரிங்கம்மா. சரிம்மா. சரிம்மா. சொல்றாங்க, சொல்லு. டேய் வருண், இரு. நீ ஒண்ணும் பண்ணாத. போலீஸ் வந்துட்டாங்க, அவங்க பாத்துப்பாங்க. சார், இவங்க தான் சார் கடையை உடைச்சு திருட்டுத்தனமா வர பார்த்தாங்க. யோ கான்ஸ்டபிள், அவங்களை எடுத்துட்டு வாயா. சார், நீங்க காலையில ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க சார். ஓகே சார், நான் நேர்ல வரேன். வெண்ணிலா, உனக்கு ரொம்ப தைரியம் தான். நாங்க வரதுக்குள்ள அவங்கள கட்டி வச்சிருக்க. வருண், அவங்க ஷட்டரை உடைக்க எங்களுக்கு உள்ளுக்குள்ள பயம் அதிகமாயிட்டே போச்சு. நல்ல வேளையா
நான் வாங்கி வச்சிருந்த கலர் கோலமாவு இருந்துச்சு. அதை எடுத்து நாங்க அவங்க மூஞ்சில வீசினதுக்கு அப்புறம் தான் நான் இந்த கட்டைய வச்சு அடிச்சேன். அதான் பார்த்தாலே தெரியுது, ரங்கோலி கோலத்தெல்லாம் போட்டு வச்சிருக்க. அதான் அந்த நேரத்துல சட்டுன்னு யோசிச்சு பிரச்சனையே சமாளிச்சிருக்கியே. ரியலி கிரேட். தம்பி, வெண்ணிலாமாக்கு தைரியம் ஜாஸ்தி. நாங்களே ரொம்ப பயந்துட்டோம். ஆனா வெண்ணிலாமா தான் நம்மளாலையும் முடியும் வாங்கன்னு அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து இந்த கடையை காப்பாத்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் வனிலா. நீ மட்டும் ரவுடிங்களை சமாளிக்கலைனா நாளைக்கு காலையில எப்படி கடத்திறப்பு விழாவை வச்சிருப்பேன்னு தெரியல. என்னங்க எனக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு, இது நம்ம கடைங்க. நம்ம கடைக்கு பேரை பாருடா, நீலாவதி பொட்டிக். ரொம்ப அருமையா இருக்கே. எல்லாரும் அம்மா பேர்ல தான் கடையை ஆரம்பிப்பாங்க. நீ பெரியம்மா பேர்ல கடையை வச்சிருக்கிய. வருண், என்னப்பா இது? என் பேர்ல போய் கடை வச்சிருக்க? என் கண்ணா, அம்மா நான் இருக்கேன். புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற, என் பேர்லாம் வைக்க மாட்டியா? இதுதான் நீ எனக்கு காட்டுற அன்பா? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. உங்க பேர்ல தான் 25 கடை இருக்குல்ல. உங்க பேர் தெரியாத ஆளே இல்ல. அண்ணாமலை சில்க்ஸ்ங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச பிராண்டு. அதே பேரை இதுக்கும் வச்சா கன்ஃபியூஸ் ஆயிட மாட்டாங்களா? அதனாலதாம்மா பெரியம்மா பேரை வச்சேன். அப்பா, நான் வேற பாசத்துல தான் கடைக்கு என் பேரை வச்சேன்னு நினைச்சேன். அப்படி வைக்கலையா நீ? அம்மா பேர்ல வச்சா 10ஓட 11 இருக்கும். அதனால தனியா தெரியணும்னு என் பேரை வச்சியா நீ? பெரியம்மா, நான் அப்படியெல்லாம் வைக்கல. உங்க மேல இருக்கிற பாசத்துலயும் தான் வச்சேன். அப்போ என் மேல பாசம் இல்லையா? ஐயோ அம்மா, இப்படி 2 பேரும் பண்ணீங்கன்னா நான் என்னதாம்மா பண்ணுவேன்? நான் பேரு வச்சது தப்பா இல்ல இந்த கடை ஆரம்பிச்சது தப்பா? உன்னை 2 பேரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. நீ எமோஷனல் ஆகாத. நான் வரணும்னு யாருக்கும் தோணலையா? மாப்பிள, அப்படிலாம் இல்ல. நீங்க வரக்கூடாதுன்னு நாங்க ஏன் நினைக்க போறோம்? அப்புறம் ஏன் அத்தை என்கிட்ட எதுவுமே சொல்லல? எங்களுக்கே கடைசி நிமிஷத்துல தான் தெரிஞ்சது. தெரிஞ்சதும் எல்லாரும் கடை திறக்கிறதுக்கு போயிட்டோம். உங்களை கூப்பிட சொல்லி பவித்ரா கிட்ட சொன்னோம். பவித்ராவும் ட்ரை பண்ணா, ஆனா உங்களுக்கு கால் போகல. அத்தை, சும்மா கடைசி நேரத்துல நினைச்சோம் பவித்ரா கால் பண்ணா எனக்கு போகலன்னு. சும்மா காரணம்லாம் சொல்லாதீங்க அத்தை. என்ன தேடணும் உங்க யாருக்கும் தோணல, அப்படிதானே? என்னால இதுக்கு மேலேயும் அல்ல கை மாதிரி இந்த வீட்டுல இருந்துகிட்டு நீங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அசிங்கப்பட்டுட்டு என்னால இருக்க முடியாது. எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. நானும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். என் பவித்ரா எனக்கு பொறுக்க போற குழந்தைக்காக, என் மரியாதைக்காக, என் பிசினஸ்க்கான கேபிட்டல் அமௌண்ட் எனக்கு வேணும்.